Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய 5 வகை பயிர் வகைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியர்களுடைய விருப்பமான உணவுகள்ல ஒண்ணுனா பருப்பு அப்படி இல்லைன்னா பயறு வகைகள் தான். இதுல புரோட்டீன் சத்து அதிகமா இருக்குது. இந்த பயறு வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் பருமனை குறைக்க முடியும். இந்த எடை குறைப்புக்கு உதவக்கூடிய 5 வகை பயிர்கள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிரை தோலோட முழுமையாவோ அப்படி இல்லைன்னா பாதியா உடைச்ச பருப்பாகவோ தோல் நீக்கின பருப்பாகவோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம், குழம்பு, கூட்டு, பச்சடி இப்படின்னு நமக்கு ஏற்ற மாதிரி உணவாக சமைச்சு கூட சாப்பிடலாம். முழு பயிரில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. இது அதிக நேரம் நம்மளோட வயிறை ஃபுல்லாக வச்சிருக்கிறதுனால பசி உணர்வை தடுத்து எடையை குறைய உதவி செய்து. இந்த பாசிப்பருப்பில் இருக்கக்கூடிய அதிக அளவு புரோட்டீனும் குறைஞ்ச அளவு கார்போஹைட்ரேட்டும் இருக்கு. அதனால இந்த பாசிப்பயிரை ஒரு சூப்பர் வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மசூர் பருப்பு. மசூர் பருப்பை அதாவது ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிடுவோம்ல, அதில் ஒரு வேளை உணவுலையாவது சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப அந்த நாளுக்கு தேவையான 32% நார்ச்சத்தும் நம்ம உடலுக்கு கிடைச்சிரும். இந்த மசூர் பருப்பில் பொட்டாசியம், இரும்பு சத்து, போலேட் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நமது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை சீக்கிரத்திலே கரைச்சிரும். கொண்டக்கடலை. கொண்டக்கடலையை பொறுத்த வரைக்கும் கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டுமே பெஸ்ட்டு தான். இந்த கொண்டக்கடலையில் புரோட்டீன், விட்டமின்கள், கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. இந்த கொண்டக்கடலையை நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது அது நம்மளோட செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு உதவுது, எடையை குறைக்கிறதுக்கும் உதவுது. எப்படி எடையை குறைக்க உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரையிறதுக்கு உதவுறதுனால நம்மளோட எடையும் குறைய ஆரம்பிச்சிரும். இதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். கிட்னி பீன்ஸ். குறைந்த அளவு கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டதுன்னா இந்த கிட்னி பீன்ஸ் தான். கிட்னி பீன்ஸை ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் புரோட்டீன், நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்குது. இந்த கிட்னி பீன்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப இதய ஆரோக்கியத்தை காக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரை அளவையும் சமநிலையில் வச்சு பராமரிக்கும். அதோடையே கூட உடம்புல இருக்கக்கூடிய அதிக அளவிலான கொழுப்பை குறைச்சி எடையை குறைக்கிறதுக்கும் இந்த கிட்னி பீன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோத் பீன்ஸ். விட்டமின் பி, ஜிங்க் அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்துக்களுடைய பவர் ஹவுஸ் என்னன்னா இந்த மோத் பீன்ஸ் தான். இந்த சத்துக்கள் எல்லாமே தசைகளோட வலுவான கட்டமைப்புக்கும் உடம்புல இருக்கும்ல அந்த அதிக அளவிலான கொழுப்பை குறைச்சி எடையை குறைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன 5 வகை பருப்பு வகைகளையும் அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அதிகப்படியான கொழுப்பை குறைச்சி அழகான தோற்றத்துக்கு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பொலிவோடையும் ஆரோக்கியத்துடனும் வாழலாம். இந்த வீடியோல அதிக அளவு கொழுப்பை கரைக்கக்கூடிய 5 வகை பயிர் வகைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.